சட்டமும் இடம் கொடுக்கவில்லை, சொந்த பந்தங்களும் எங்களை சேர்க்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு துன்மார்க்கமாக ஜீவித்தோம். அதனால் தான் எங்களை விரட்டி விட்டார்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ரோட்டிலே தான் கழித்தோம். பிரியமானவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த என்னை இயேசு எப்படி தொட்டார் என்றால், பயங்கரமான ஒரு பில்லி சூனியம், மாந்திரியம், செய்வினைகள், கட்டிகள் இப்படியாய் காணப்படுது. பிரியமானவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நான் வாழ்ந்தேன். பிரியமானவரே, ஏனென்றால் அப்படிப்பட்ட சூழலில் வாழும்போது எனக்கென்று உணர்வு இல்லாமல் பலவிதமான சூழலிலே வாழ்ந்தேன். ஒரு மாதத்திலே அமாவாசை வரும் நாளிலே, அன்றைய தினத்திலே யாரோ என்ன செய்கிறார்களோ, யாரோ என்ன பண்ணுகிறார்களோ என்பதை தெரியாதபடியாக கால்களும் கைகளும் வராதபடி மறுத்து போகும், அசையாதபடியாய் மறுத்து போகும். இப்படியாக ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்பட்டுக் கொண்டு இருப்பேன். பிரியமானவர்கள், என் வேதனையை யார் நீக்குவார்கள்? என் நோய்களை யார் குணப்படுத்துவார்கள்? என் உணர்ச்சிகளை யார் குணப்படுத்துவார்கள்? என் சரீரத்தை யார் பாதுகாப்பார்கள்? இன்று ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிக் கொண்டே இருப்பேன்.